வணக்கம் நண்பர்களே. வாங்க இன்னைக்கு பிப்ரவரி 19ஆம் தேதி நிஃப்டி எப்படி இருக்க போகுதுன்னு ஒரு சின்ன ப்ரீ மார்க்கெட் அலசல வேகமா பாத்துரலாம். காலையில எந்திரிச்சதும் ஒரு ட்ரேடரோட மைண்ட்ல ஓடுற மொத கேள்வி என்னவா இருக்கும்? இன்னைக்கு மார்க்கெட் மேல போகுமா இல்ல கீழ வருமா? அதான் பிப்ரவரி 19க்கு நிஃப்டியோட டைரக்ஷன் என்ன? வாங்க அதுக்கான சில க்ளூஸ் தேடலாம். இன்னைக்கு என்ன நடக்கும்னு கணிக்கிறதுக்கு முன்னாடி நேத்து மார்க்கெட் எங்க வந்து நின்னுச்சுன்னு பாக்குறது ரொம்ப முக்கியம். அதுல தான் நமக்கான முதல் துப்பு இருக்கு. ஓகே, பாருங்க. பிப்ரவரி 18 அன்னிக்கு நிஃப்டி ஸ்பாட் 25,820ல க்ளோஸ் ஆயிருக்கு. அதே சமயம் நிஃப்டி ஃபியூச்சர் பாத்தீங்கன்னா 25,827ல க்ளோஸ் ஆயிருக்கு. சின்னதா ஒரு வித்தியாசம் இருக்கு, கவனிச்சிங்களா? ஆமா, வெறும் 7 பாயிண்ட்ஸ் தான் வித்தியாசம். அதாவது ஃபியூச்சர்ஸ் விலை ஸ்பாட் விலையை விட ஒரு 7 பாயிண்ட்ஸ் அதிகமா இருக்கு. மார்க்கெட் பாஷையில இதைத்தான் பிரீமியம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த பிரீமியம்னா என்ன? ரொம்ப சிம்பிள். ஃபியூச்சர் விலை ஸ்பாட் விலையை விட ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா மார்க்கெட்டோட சென்டிமெண்ட் கொஞ்சம் பாசிட்டிவா இருக்குன்னு அர்த்தம். அதாவது ட்ரேடர்ஸ் எதிர்காலத்துல விலை ஏறும்னு எதிர்பார்க்கறாங்க. இது ஒரு நல்ல சிக்னல் இல்லையா? சரி, நேத்திய நிலவரம் ஓகே. இப்போ இன்னைக்கு நாம கண்ணும் கருத்துமா கவனிக்க வேண்டிய முக்கியமான நம்பர்ஸ் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. அந்த நம்பர்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்னா என்னன்னு ஒரு சின்ன ரீவைண்ட். சப்போர்ட்டுங்கிறது ஒரு சேஃப்டி நெட் மாதிரி, விலை அதுக்கு கீழே போகாம தடுக்கும். ரெசிஸ்டன்ஸுங்கிறது ஒரு சுவர் மாதிரி, அதுக்கு மேல விலைய போக விடாது. சிம்பிள். ஓகே, இந்த பகுப்பாய்வின்படி இன்னைக்கான ரெசிஸ்டன்ஸ் அதாவது தடைநிலை 25,962ல இருக்கு. அதே மாதிரி சப்போர்ட் அதாவது ஆதரவு நிலை 25,677ல இருக்கு. ஸோ மார்க்கெட் இந்த 2 லெவல்குள்ள தான் இன்னைக்கு விளையாட வாய்ப்பு இருக்கு. ட்ரேடர்ஸ் இந்த ஜோன்ஸை ரொம்ப உன்னிப்பா கவனிக்கணும். சரி, நம்பர்ஸ் எல்லாம் கிடைச்சாச்சு. இதை வச்சு எப்படி ட்ரேட் பண்ணலாம்? இந்த மூல தகவல் ஒரு ட்ரேடிங் யுக்தியும் சொல்லுது. அதை நான் பார்க்கலாமா? அந்த யுக்திக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஸ்ட்ரைக் பிரைஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்ல ஒரு குறிப்பிட்ட விலையில வாங்கவோ விற்கவோ நம்ம ஃபிக்ஸ் பண்ற டார்கெட் பிரைஸ் தான் அது. அவ்வளவுதான். இங்க முன்வைக்கப்படுற யுக்தி இதுதான். முதல்ல மார்க்கெட் விலைக்கு பக்கத்துல இருக்கிற அட்டிமணி ஸ்ட்ரைக் விலைகளான 25,800 மற்றும் 25,850 கவனிக்கணும். ரெண்டாவது, இந்த ஸ்ட்ரைக்குகளோட கால் அல்லது புட் ஆப்ஷன் விலை 117 ரூபாயிலிருந்து 284 ரூபாய் வரைக்கும் போகும்னு எதிர்பார்க்கப்படுது. இதுதான் நம்ம டார்கெட் ரேஞ்ச். மூணாவது, ரொம்ப முக்கியமானது, ஒருவேளை நம்ம கணிப்பு தவறானா பெரிய நஷ்டம் வரக்கூடாது இல்லையா? அதுக்கு 16 பாயிண்ட்ஸ்ல ஒரு ஸ்டாப் லாஸ் கண்டிப்பா செட் பண்ணிடணும். சரி, ஸ்ட்ராட்டஜி எல்லாம் பார்த்தாச்சு. ஆனா நிறுத்துங்க. இது எல்லாத்தையும் விட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்க கடைசியா தெரிஞ்சுக்கணும். பாருங்க, இந்த பகுப்பாய்வை வழங்குறவர் செபியில் பதிவு செய்யப்பட்ட நிதி ஆலோசகர் கிடையாது. அதனால இங்க நாம பார்க்கறது எல்லாமே கத்துக்கிறதுக்காக மட்டும்தான். இதை எந்த காரணத்தை கொண்டும் ஒரு முதலீட்டு ஆலோசனையா எடுத்துக்காதீங்க. உங்க சொந்த ரிசர்ச் பண்ணி முடிவெடுக்கிறது தான் எப்பவுமே புத்திசாலித்தனம். இந்த எண்கள், யுக்திகள், அப்புறம் இந்த எச்சரிக்கை எல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறம் இப்ப கேள்வி உங்ககிட்ட தான். சந்தையை பத்தின இந்த பார்வை இன்னைக்கு நீங்க எடுக்க போற ட்ரேடிங் முடிவுகள்ல ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்துமா? இல்ல உங்க சொந்த பகுப்பாய்வுக்கு இது இன்னும் கொஞ்சம் வலு சேர்க்குதா? யோசிச்சு நிதானமா முடிவெடுங்க.